ஓதுவர்க்கே குருவாகி ஓதுவித்த உத்தமிர்தம் தாழ் போற்றி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன, மகா சிவராத்திரி எதனால் கொண்டாடப்படுகிறது, இரவு முழுவதும் ஏன் கண் விழிக்கணும், அதே மாதிரி இரவு முழுவதும் ஏன் தீபங்கள் ஏற்றணும், இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி, இதற்கான அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் என்ன, ஆன்மீக ரீதியான விளக்கம் என்னங்கிறது எல்லாத்தையும் இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக வழியில ஒரு பதில், அறிவியல் ரீதியா ஒரு பதில், புராண ரீதியா ஒரு பதில், மருத்துவ ரீதியா ஒரு பதில், வாழ்வியல் ரீதியா ஒரு பதில், ஆக எந்த விதத்தில் எடுத்தாலும் எல்லா வகையிலையும் ஒரு பதில் நம்மளுக்கு கிடைக்கும். சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு மகா விழா மட்டும் இல்லை, அது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மகா விரதமும் கூட. ஆகையால இதை நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத விட அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் சரி. நம்ம மனசு அப்படிங்கிறது சந்திரன். நம்ம மனதோட இயக்கம் சந்திரனை பொறுத்து செயல்படுது. சந்திரன் வளரக்கூடிய நாட்கள் ஒரு 15, தேயக்கூடிய நாட்கள் ஒரு 15. தேய்பிரையினுடைய 14வது நாள், அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள், சந்திரன் ஏறத்தாழ மறைஞ்சே போயிடுவாரு. நம்ம மனமும் அப்படிதான். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பொருளை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அடுத்த நாளே அது எதற்கு, அதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம மனசு மாத்தி சிந்திக்கும். இப்படிப்பட்ட மனிதனுடைய மனதை ஒரு நிலைப்பட வைக்கிறதுக்கு இந்த தியானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அலைவாயக்கூடிய அந்த மனதை சிவன் மீது வைத்து எங்கேயும் போகாம அப்படியே கட்டி போட வேணும். அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முன்னத்த நாள் சந்திரன் சிறு கீற்று போல மனதில் ஏதோ ஒரு மூலையில முந்தைய ஆசை எண்ணங்கள் சிறு வடிவம் புரிந்துதான் இருக்கும். ஆகையால அதையும் ஒழிச்சாதான் இந்த பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை நம்ம அடைய முடியும். அதுக்காக சிவனை வழிபடக்கூடிய நாளே சிவராத்திரி அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவனை லிங்க வடிவத்துல படைச்சாங்க நம்ம முன்னோர். இந்த லிங்கத்துல பாத்தீங்கன்னா முட்டை வடிவத்துல இருக்கும். அதாவது சுத்திலையும் ஆரம்ப முடிவே இருக்காது, சுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போலதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர். ஆனா மனிதர்களுக்கு அப்படி இல்லை, பிறப்பு இருக்கு, மரணமும் இருக்கு. இது நம்ம செய்யற பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பல பிறவிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிலர் 7 பிறவி அப்படின்னு மனிதர்களுக்கு கணக்கு சொல்லுவாங்க. 7 பிறவி என்பதே சரின்னு வச்சுக்கோங்க. நமது பாவ கணக்கு கரையிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் பூமியில பிறந்துகிட்டே தான் நம்ம இருப்போம். இந்த சிவராத்திரிக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. ஒரு முறை ஒரு வேடனை புலி துரத்திக்கிட்டு வருது. அவன் புலிக்கு பயந்து மரத்து மேல ஏறி அமர்ந்துட்டாரு. அது ஒரு வில்வ மரம். தூக்கம் வராம இருக்கிறதுக்காக இரவு ஒவ்வொரு இலையா பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தாரு. அது கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேல விழுந்ததுனால சிவ தரிசனம் கிடைச்சது. அதுவே சிவராத்திரி அப்படிங்கிறது கொண்டாடப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை ஒண்ணு இருக்கு. மனிதர்களுக்கு மிக முக்கியமான 2 விஷயம், ஒன்னு உணவு, இன்னொன்னு நல்ல தூக்கம். இந்த இரண்டையுமே விலக்கி சிவனுக்காக நாம விரதம் இருப்பதுதான் இந்த நாளினுடைய முக்கியமான நோக்கம். உணவையும் உறக்கத்தையும் விலக்கினால் புலன்கள் தானாக அடங்கும். அப்பத்தான் இறையுணர்வு பெற முடியும், நினைத்த காரியம் சித்தியாகும். வைகுண்ட ஏகாதசியும் இந்த நோக்கம்தான். ஆகையால மாலை 6 மணிக்கு குளித்து விட்டு உணவை முடித்து விட்டு நம்ம கோயிலுக்கு போய் கோயில்ல ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து சிவ சிந்தனை செய்தாலே போதுமானது. சிவராத்திரி அன்னைக்கு நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். நம்ம மனதில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா, சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய, சிவ சிவ ஓம், சிவாய வசி ஓம். இந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லி சிவபெருமானினுடைய அருளை நம்ம பெறலாம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்டதால அவரோட உடல் மிகவும் வெப்பமா மாறி இருக்கு. ஆகையால அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு அவருக்கு தேவையான பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் நம்ம அன்னைக்கு செய்யறோம். தேன், பால், தயிர், நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது சிவராத்திரி அன்னைக்கு எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. முடிஞ்சா நம்ம இதெல்லாமே கோயிலுக்கு உபயமா நம்ம தரலாம். சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகிற வரைக்கும் சிவனை பூஜை செய்பவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா விதமான வாக்கியத்தையும் தந்து மோட்சத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு அன்னையவள் வேண்டிக் கொண்டதுனால சிவராத்திரி அன்னைக்கு இந்த முழு பலனையும் நம்ம அனுபவிக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து
இறைவனையே நித்தம் நினைத்து சிவ வழிபாட்டை மேற்கொண்டு சிவனினுடைய அருளை நாம் பெறுவோமாக. நன்றி.